கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்நாட்களிலே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீரே உயர்ந்தவர் அப்பா. உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்பா. உமக்கு நிகர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் பெதஸ்தா என்ற ஒரு குளத்தில் அநேக குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாரும் வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். படுத்திருக்கும் பொழுது சில சமயங்களில் தேவதூதன் வந்து அந்த குளத்து தண்ணீரில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். கலக்கின உடனே அந்த இருக்கிற வியாதியஸ்தர்களில் யார் முந்தி போய் அதில் இறங்குவார்களோ அவர்களில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் அவனுக்கு சொஸ்தமாவான். அப்படிதான் வழக்கமாக அது நடந்து கொண்டிருந்தது. அந்த பெதஸ்தா என்ற குளத்துக்கு அருகிலே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். 38 வருஷமும் அவனால் என்ன செய்ய முடியலைன்னா அந்த குளத்தில் போய் அந்த தண்ணி கலங்கும் பொழுது அவனால் இறங்கி போக முடியல. அவனுக்கு முன்பாக யாரும் கலங்கும்போது யாராவது ஒருத்தர் போய் என்ன செய்கிறாங்க என்றால் அதில் போய் இறங்கி விடுகிறார்கள். 38 வருஷ காலமாக அவன் என்ன செய்கிறான் என்றால் அங்கே இருக்கிறான். இதை அங்கே இருந்து படுத்திருந்த அந்த அவனை கண்டு இயேசு பார்த்துவிட்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதாவது சுகத்தை கொடுக்கிறவரே வந்து நேரில் வந்து கேட்கும் பொழுது அந்த 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த மனுஷன் எப்படி சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்போ அந்த இடத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தண்ணீர் கலக்கப்படுவது என்பது தண்ணீர் கலங்கி அந்த குளத்தில் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யாராவது இறங்கி விட்டால் அவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும். அவங்களுடைய மைண்ட் செட்டப்பு, மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் எப்போது கலங்கும். அதையே பார்த்து கொண்டு அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டப். அதை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய அந்த அந்த நேரத்துக்கான அந்த காலநிலைக்கான அந்த மனநிலை அவங்களுக்கு. இதை தாண்டி சுகம் கொடுக்கிறவரே வந்து அருகில் நின்று நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அதைத்தான் இந்த 38 வருஷம் வியாதி இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், சுகம் கொடுக்கிற இயேசுவே அவனிடத்தில் வந்து
நீ என்ன செய்ய நீ சுகம் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று அவரே கேட்கிறார். கேட்கும்போது கூட அவர் யாருன்னு தெரியல. அவர் தான் சொஸ்தமாக்குறவர் என்று தெரியாம கூட அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஆள் இல்ல. நான் போவதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று அவரிடம் இப்படியாய் சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நமக்குன்னு ஒரு மனநிலையும் ஒரு காலநிலையை நாம் குறித்து வைத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று நம் மனநிலை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் என்றால் நாம் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். நம்ம மனநிலை என்ன என்பதுனா, இப்போ ஒரு மழை வரணும் அப்படின்னா இடி இடிக்கணும், மின்னல் அடிக்கணும், மேகம்லாம் கருகருன்னு வந்தால் தான் மழை பெய்யும். அப்போ தான் நல்ல தண்ணி ஆறுகளில் ஓடும் அப்படின்னு நம்முடைய இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய பூலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் இந்த சக்தியை விட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை என்ன என்றால், நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய மனநிலையில் வைத்திருக்கிற அந்த நினைவுகளைப் போல அல்ல அவருடைய நினைவுகள். உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய நினைவை காட்டிலும் அவருடைய நினைவு உயர்ந்ததா இருக்கிறது. அப்போ நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிற மழை வரும் என்றால் இப்படிதான் மழை வரும் என்று நம்ம நினைச்சிருக்கிறோம். அப்பதான் தண்ணீர் வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காற்று வராது, காற்றையும் காண மாட்டீர்கள், என்ன செய்ய மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த 38 வருட வியாதியஸ்தன் தன்னை குணப்படுத்துகிறவர் தனக்கு முன்பாக நின்று, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கும்போது கூட அவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல் அவனுடைய 38 வருஷ காலத்தில் அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அவன் ஒரு குறுகிய அதாவது குறுகிய ஒரு சூழ்நிலையில இந்த செட்டப்ல தான் அந்த தண்ணீர் கலங்குனா தான் எனக்கு சொஸ்தமாகும் என்ற ஒரு அந்த காலநிலையை வைத்துக்கொண்டு இந்த சூழ்நிலை தான் எனக்கு அற்புதம் நடக்கும், இப்படிப்பட்ட நான் நினைத்திருக்கிற இந்த சூழ்நிலை தான் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவன் 38 வருஷ காலமாக அந்த மனநிலையிலே இருக்கும் பொழுது தன் எதிரே நிற்கிற தன்னிடம் கேட்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், என்னுடைய வியாதியை குணமாக்குறவர் என்று தெரியாமல் அவரிடம் தன்னுடைய சூழ்நிலையை வைத்து, இது என்னால் கொண்டு போக முடியல, என்னால் முன்னால் போய் இறங்க முடியல, நான் போருக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் இறங்கி விடான் என்று தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய மனநிலையை வைத்துக்கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தில் செய்யவில்லையே என்று நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளாய் ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டு இதை வைத்து தான் கர்த்தரை நீங்கள் இதுக்குள்ளாக வைத்து இதை வைத்து தான் ஆண்டவருடைய செயல் இதில் நடக்க முடியலன்னு அதுக்கப்புறம் இல்லைன்ற ஒரு மனநிலை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது அதையும் தாண்டி அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த இடத்தில் கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல குளத்துல போய் தண்ணி கலங்கவும் இல்லை, இவன் போய் குளத்துல போய் இறங்கவும் இல்லை, ஆனாலும் அவனுக்கு சுகம் கிடைத்தது. அன்பு பிள்ளைகளே, அப்போ அந்த இடத்தில் நாம் ஒரு மனநிலையிலும் ஒரு குறித்த காலத்துக்குள்ள நாம் இருந்து கொண்டு இதில் நடக்கலைன்னா எனக்கு அற்புதம் நடக்காது என்று நாம் நினைக்கக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதையும் தாண்டி கர்த்தரால் அந்த சூழ்நிலையும் தாண்டி கர்த்தரால் அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் மகிமைப்படுவார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.